நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. 1922 ஆண்டில் உஸ்மானிய பேரரசு வீழ்ச்சி கண்டதைத் தொடர்ந்து துருக்கி உட்பட பல்வேறு நாடுகளில் இஸ்லாமிய கடமைகளை மேற்கொள்வதில் மக்கள் பாரிய சிரமங்களை எதிர்நோக்கினார்கள். குறிப்பாக 1922 ஆண்டு துருக்கி குடியரசாக அறிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து துருக்கியின் அன்றைய பிரதமராக ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொண்ட முஸ்தபா கமால் அத்தாதுர்க் அவர்கள் இஸ்லாமிய முறைகளில் இருந்து பல்வேறு மாற்றங்களை பிரகடனம் செய்தார். ஹிஜ்ரி நாட்காட்டி முறை ஒழிக்கப்பட்டதோடு பள்ளிவாசல்கள், தைக்காக்கள் உட்பட பல்வேறு சமய நிறுவனங்கள் மூடப்பட்டன. குர்ஆன் பயிற்சி வகுப்புகளை நடத்துபவர்கள் மீது சிறை தண்டனை வழங்கப்பட்டது. அரபு மொழிக்கு பதிலாக துருக்கி மொழியில் அதான் கூற வேண்டும் என்று முஸ்தபா அத்தாதுர்க் கடுமையான உத்தரவை பிறப்பித்திருந்தார். இதே காலப்பகுதியில் துருக்கி, சைப்ரஸ் உட்பட பல்வேறு நாடுகளிலும் அரபு மொழி மூலமாக அசான் கூறுவதற்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது. இந்த காலப்பகுதியில் ஷேக் நாசிம் அல் ஹக்கானி என்ற அறிஞர் இஸ்தாம்புல் பல்கலைக்கழகத்தில் அவர் தன்னுடைய உயர்கல்வியை மேற்கொண்டு வந்தார். கெமிக்கல் இன்ஜினியரிங் என்று அழைக்கப்படுகின்ற வேதியியல் பொறியியல் அல்லது ரசாயன பொறியியல் என்ற பாடத்தை தன்னுடைய பல்கலைக்கழக கல்வியாக தொடர்ந்து வந்தார். பல்கலைக்கழக விடுமுறையின் போது தன்னுடைய ஊருக்கு திரும்பிய ஷேக் நாசிம் அல் ஹக்கானி அவர்கள் சைப்ரஸ் திரும்பிய வேளையில் பள்ளிவாசலுக்கு சென்று தன்னுடைய வீட்டுக்கு அருகில் அமைந்திருக்கின்ற பள்ளிவாசலுக்கு சென்று மினாரா என்று அழைக்கப்படுகின்ற கோபுரத்தில் ஏறி அரபு மொழி மூலம் அசானை கூற ஆரம்பித்தார். இதனைத் தொடர்ந்து அங்கிருந்த போலீசார் ஷேக் நாசிம் அல் ஹக்கானி என்ற அறிஞரை கைது செய்து ஒரு வாரம் சிறையில் அடைக்கப்பட்டார்கள். அதன் பின்னர் விடுவிக்கப்பட்ட ஷேக் நாசிம் அல் ஹக்கானி அவர்கள் சைப்ரஸ் நாட்டின் நிக்கோஷியா என்ற நகரில் அமைந்திருக்கின்ற மிக பெரிய பள்ளிவாசலில் அமைந்துள்ள மினாராவின் மீது ஏறி அசானை கூற ஆரம்பித்தார். இதனால் கோபமடைந்த அதிகாரிகள் அவரை கைது செய்து சிறையில் அடைத்ததோடு அவருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்தது. இதனை அடுத்து மீண்டும் விடுவிக்கப்பட்ட ஷேக் நாசிம் அல் ஹக்கானி அவர்கள் தொடர்ந்தும் நிக்கோஷியா நகருக்கு அருகில் உள்ள பல்வேறு பள்ளிவாசல்களுக்கு சென்று அரபு மொழி மூலம் அசானை கூற ஆரம்பித்தார்கள். சுமார் அவருக்கு எதிராக 114 வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டதோடு அவை குறிப்பிட்ட ஒரு தினத்தில் வழக்கு விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்படும் என்று நீதிமன்றம் அறிவித்திருந்தது. இதனைத் தொடர்ந்து அங்கிருந்த சட்டத்திறனிகள் அனைவரும் ஷேக் நாசிம் அல் ஹக்கானி அவர்களிடம் சென்று, உங்களுடைய உயிருக்கு உத்தரவாதம் வேண்டுமெனில் தயவு செய்து அரபு மொழி மூலம் அசான் கூறுவதை நிறுத்துங்கள் என்று சட்டத்தரணிகள் அனைவரும் அவரை நாடி சென்றார்கள். இதனை அமைதியாக கேட்டுக் கொண்டிருந்த ஷேக் நாசிம் அல் ஹக்கானி அவர்கள், இறைவனை தொழுவதற்காக மக்களை அரபு மொழி மூலம் அழைப்பதை இவர்கள் தடை செய்கிறார்கள். அசான் கூறுகின்ற நடவடிக்கையை என்னால் நிறுத்த முடியாது என்றும் இவர்கள் மக்கள் அனைவரும் அசானை கேட்க வேண்டும் என்றும் ஷேக் நாசிம் அல் ஹக்கானி அவர்கள் அங்கிருந்த வழக்கறிஞர்களுக்கு கூறினார்கள். இந்த சம்பவம் 1950 ஆண்டு துருக்கியில் இடம்பெற்றது. அரபு மொழி மூலம் அசான் கூறினார் என்று குற்றம் சாட்டப்பட்ட ஷேக் நாசிம் அல் ஹக்கானி அவர்களுக்கு எதிரான வழக்கு தீர்ப்பு 1950 ஆண்டு மே மாதம் 22 அறிவிக்கப்படும் என்று சைப்ரஸ் நீதிமன்றம் அறிவித்திருந்தது. ஷேக் நாசிம் அல் ஹக்கானி அவர்களுக்கு எதிராக அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் 114 வழக்குகளை தாக்கல் செய்திருந்தார்கள். இந்த வழக்கில் ஷேக் நாசிம் அல் ஹக்கானி அவர்கள் குற்றவாளியாக உறுதிப்படுத்தப்படுமாயின் அவருக்கு 100 வருடங்களுக்கு மேலாக சிறை தண்டனை வழங்கப்படும் என்று அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் ஏற்கனவே உறுதிப்படுத்தியிருந்தார்கள். ஷேக் நாசிம் அல் ஹக்கானி அவர்கள் உறுதியாகவே இந்த குற்றச்சாட்டின் கீழ் 100 வருடங்களுக்கு மேலாக சிறை தண்டனைக்கு உள்ளாவார் என்று அங்கிருந்தவர்கள் அனைவரும் பேசிக் கொண்டார்கள். ஷேக் நாசிம் அல் ஹக்கானி அவர்களின் வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட நாளான 1950 ஆண்டு ஜூன் மாதம் 9 துருக்கியின் வரலாற்றில் மிகவும் முக்கியமான ஒரு நிகழ்வு இடம்பெற்றது. அதாவது அவருக்கு எதிரான வழக்கு தீர்ப்பளிக்கப்படுகின்ற நாளில் துருக்கியின் பொதுத் தேர்தலின் முடிவும் அறிவிக்கப்பட்டது. அன்றைய தேர்தலில் வெற்றி பெற்ற பிரதமர் வேட்பாளரான அத்னான் மென்டரஸ் அவர்கள் பிரதமராக அன்றைய தினம் பதவியேற்றார்கள். அத்னான் மென்டரஸ் அவர்கள் துருக்கியின் பிரதமராக பதவியேற்றதை தொடர்ந்து முதல் நடவடிக்கையாக துருக்கியிலும் சைப்ரஸிலும் மூடப்பட்டிருந்த சகல பள்ளிவாசல்களையும் திறந்து வைத்தார்கள். இதனைத் தொடர்ந்து பள்ளிவாசல்களில் சுதந்திரமான முறையில் அமல்களை மேற்கொள்வதற்கு மக்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டதோடு அரபு மொழி மூலம் துருக்கியில் அதான் கூறப்பட வேண்டும் என்ற உத்தரவையும் அவர் பிறப்பித்தார்கள். இதனைத் தொடர்ந்து அரபு மொழியில் அசான் கூறினார்கள் என்று 114 வழக்குகளை எதிர்கொண்ட ஷேக் நாசிம் அல் ஹக்கானி அவர்கள் பிரதமர் அத்னான் மென்டரஸ் அவர்களின் உத்தரவுக்கு அமைய விடுவிக்கப்பட்டார்கள் என்பது துருக்கியின் வரலாறாகும். இவ்வாறான சம்பவங்களும் இவ்வாறான வரலாறுகளும் இறைவனுக்காக நாம் செய்யும் செயல்கள் எம்மை பாதுகாக்கும் என்பது வரலாற்று ரீதியாக நிரூபிக்கப்பட்ட உண்மையாகும்.